ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனிங் மூன். இன்றைக்கி நம்ம ஷைனிங் மூனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சாப் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக அதே பேனில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 5 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஆயிலையே பச்சை மிளகாய் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே நல்லா அந்த எண்ணெயில் நல்லா ஊறணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெப்பர் சிக்கனுக்கு நான் எடுத்திருக்க சிக்கன் 1 kg சிக்கனை நான் எடுத்திருக்கேன். இதில் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அந்த ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சிக்கனுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும். இதை குக் பண்ணுறதுக்கு 15 to 20 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ட்ரை பண்ணி வறுத்து வச்சுருந்த அந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து நான் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போடுற பவுடர் அப்படியே அந்த சிக்கனில் மிக்ஸ் ஆகி அந்த ஆயிலோடய மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு சிக்கனில் தனி டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன், பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்துக்கு ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.